வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் தான் கிடைச்சிருக்கும். எப்பவுமே ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேலிட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நீங்க நான் என்ன லாஸ்ட் டைம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுறாரோ அங்கிருந்து 30 பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்க கீழே இறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்க. அதுக்கு கீழே வரும் பொழுது 3 சப்போர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இதே போல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஓபன் பிரைஸ் பேஸா வச்சு மார்க்கெட்டுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேல போட்டிருந்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸா கிடைச்சிருக்கும். அங்கிருந்து 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படித்தான் நான் போட சொல்லி டெய்லியும் அதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு ப்ரீ பிளான்டா கொடுத்துட்டு இருக்கேன். மற்ற நீங்க யூடியூபர்ஸ் எல்லாரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா என்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது எப்பவுமே தனித்துவம். என்ன காரணம்னா நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொண்டு வரல, ஒரு ட்ரெண்ட் லைன் கொண்டு வரல, பேட்டர்ன் கொண்டு வரல, பிரைஸ் ஆக்ஷன் கொண்டு வரல. நான் கொடுக்கக்கூடியது அனைத்துமே முக்கியமான பிரைஸ்ல நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை மட்டும்தான் நான் கொண்டு வரேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிளாரிட்டி எடுக்கணுமோ இது எல்லாமே இந்த விலையில நடக்காம வேற எந்த விலையிலும் நடக்காது. நீங்க இதுக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது வேணாலும், கால் செல்லர் பேனிக் ஏரியா, புட் செல்லர் பேனிக் ஏரியா, டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் எதுவும் தேவையில்லை. இந்த பிரைஸ் மட்டும் உங்களுக்கு, அதாவது மார்க்கெட் என்ன ரேஞ்சில் நாளைக்கு ஓப்பன்ல இருந்து கீழே இறங்குதா மேலே ஏறுதா, இவ்வளவுதான். 2 ரூல் இருந்தாலே போதுமானதுங்க. ஸோ அதனாலதான் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நான் உள்ள கொண்டு வர்றதில்ல. தேவைப்பட்டா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் கொடுத்திருந்தது 26,100. 152க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதாவது மார்க்கெட் 152க்கு மேல போனா மட்டும்தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன், இந்த 2600 மீன் பண்ணி. இதுல நான் பர்டிகுலரா ஒரு பிரைஸ மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பேன். அவரு 72 ருபீஸ்ல மார்க்கெட்டை திரும்பலன்னா அவரை போட்டு ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயங்களை நான் லாஸ்ட் வீடியோல நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த 72ல மார்க்கெட் எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும், கால் ஆப்ஷனுடைய பிரீமியம். சரிங்களா? இதுவே புட் ஆப்ஷன் 26,250 புட் ஆப்ஷன் பிரைஸ்ங்கிறது, இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே உடைய ஹைங்க. ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் அவுட் கொடுத்துச்சா திரும்பவும் அந்த 148 பிரேக் டவுன் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை நிறுத்தும்னு அர்த்தம். அது வரைக்கும் அதை தாண்டும் பொழுது கண்டிப்பா அது டவுன் ட்ரெண்ட்ல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். சரிங்களா? ஸோ இதுல முக்கியமான பிரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதுல கொடுத்துட்டேன். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான அளவுதான் இருக்குமே தவிர நீங்க இதை தாண்டி இங்க மார்க்கெட்ல வேற எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? நான் இதெல்லாம் இண்டெக்ஸ் ஜஸ்ட் வியூ பண்ணுங்க, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம்ல ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. அதில் நடக்கக்கூடிய பிரைஸ்ல தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நான் இப்பவும் சொல்லிக்கிறேன், எப்பவும் அதுதான். சரிங்களா? அப்ப இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, நம்ம அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம்ங்கிறது நான் 9:30க்கு தான் இந்த அப்டேஷன் எடுக்க முடியும். இதனால என்னால இது எல்லாருக்கும் கொடுக்க முடியறதில்ல. இதுக்கு நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் என்னால பண்ண முடியறதில்ல. நான் ஃபியூச்சர்ல பண்ண முடிஞ்ச கண்டிப்பா நான் பண்ணி தரேன் எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஓகே, 26,100 அண்ட் 26,200 இதுதான் நம்ம ஸ்ட்ரைக் பிரீமியம் எடுக்கக்கூடிய லெவல். இதுல 106 அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கு டிசைடிங் பிரைஸ். இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் இதுபடி மார்க்கெட் ஆனது உங்களுக்கு எங்க ஓபன் ஆகுதோ, அதாவது 106 யார்
தக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்ல இருப்பாங்க. அதுபடி 26,200 புட் ஆனது 106க்கு சப்போர்ட் எடுத்தாரு. எக்ஸாக்டா 175 வரைக்கும் போயிருப்பாரு. சரிங்களா? அதுவே கீழே இதுவர் வந்து 2600 வந்து ஆல்ரெடி வந்து கீழே இறங்குனவர் தான். சரிங்களா? அதனால வந்து மேலே போக முடியல. இது வந்து நம்ம பிரீமியத்தை வச்சு நம்மளால சொல்லிட முடியும். சரிங்களா? இது எல்லாமே நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு சிங்கிள் க்ளோஸ் வந்து கிடைச்சது அப்படின்னா இந்த சிங்கிள் க்ளோஸை விட்டு ரெண்டாவது முறை இந்த பிரைஸ்க்கு மேலே போகும்போது உள்ள போனீங்கன்னா இதுவே போதுமானது. சரிங்களா? அங்கிருந்து போனாலும் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், இதுதான் கன்ஃபர்மேஷன். இதுக்கு மேலே போனா ஃபர்தரா இது வரைக்கும் போவார். இதுதான் ரூல். சரிங்களா? இதுபடி ட்ரேட் பண்ணாலே போதுமானது. இதுல நீங்க ட்ரெண்ட் லைனு, பிரைஸ் ஆக்ஷனு எதுவுமே பார்க்க தேவையில்லை. சரிங்களா? இதே வந்து நீங்க இந்த ஸ்ட்ரைக்ல தான் பார்க்கணும்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்கு கீழே இருக்கிற ப்ரீமியம் எடுக்கணும் அப்படின்னா 26,150 புட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பிரைஸ்ல போயிருப்பாரு, என்ன மொமெண்டத்தில் இருப்பாருன்னா இதே இந்த நான் காலுக்கு கொடுத்துருக்கிற அதே பிரைஸ் ப்ரீமியத்தை நீங்க இங்க போட போறீங்க. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 78.9ங்களா, 78.9 இங்க இருந்து சப்போர்ட் எடுப்பாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 106. இதுக்கு அடுத்த டார்கெட் 139. அந்த 139 டார்கெட் ரீச் பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா இவர் ஓடிஎம் 139 போயிருக்க மாட்டார். புரியுதுங்களா? இடையில இதனுடைய மிட் பாயிண்ட் வேல்யூன்னு நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம். 123ங்கிறது மிட் பாயிண்ட் வேல்யூ, இங்க தாராளமா நீங்க ஆட் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்படி வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும். இதுதான் மார்க்கெட்டுக்கு நீங்க தெரிஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் அர்த்தம். புரியுதுங்களா? 106ல இங்க வச்சிருந்தேன், சாரிங்க, 106. ஸோ இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் தான் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருப்பாரு. நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. 78.9 பிளஸ் 106.7 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா இந்த பிரைஸ் கிடைக்கும். நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டை நீங்களே ஆப்ரேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய விடை என்னங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துருவோம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து 26,666 அப்படிங்கிறது ஒரு பெரிய லைன் தான். இந்த பிரைஸ்க்கு மேல மார்க்கெட் இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போகலாம். இப்போதைக்கு 998 இன்னும் வரல. 998ங்கிறது செகண்ட் கேண்டில் லோ. இந்த மாதத்தினுடைய செகண்ட் கேண்டிலுடைய லோ வேல்யூ தான் வந்து 998. ஸோ அந்த பிரைஸ்க்கு வரல. ஓகே, இனிமேல் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. 26,066க்கு மேலே சஸ்டெயின் ஆகும் பொழுது மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த பிரைஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தரா இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா 998 வரைக்கும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்படி இதையும் வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது 943 இதுக்கு கீழே போனா டவுன்ஃபால் இருக்கலாம். ஸோ இன்னைய லோ வந்து ரொம்ப முக்கியம். அதே போல இந்த சைடு மேலே போகும் பொழுது 26,066க்கு மேலே போனா ஃபர்தரா 153 அப்படிங்கிறது செகண்ட் கேண்டிலோடைய ஹைங்க. ஸோ 153 வரைக்கும் போக வாய்ப்புகள் உண்டு. அப்போ அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தால். அதுவே டவுன் ட்ரெண்டா இருந்தா 25,943 அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பிரைஸ் மட்டும் இதுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் இதுவும் நிறைய சொல்லலாங்க. இதனுடைய டே பிவோட் எடுத்து ட்ரேட் பண்ணலாம், அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வியூ பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதுதான் நான் வந்து லாஜிக்கலா சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதனால அதுபடி நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. இண்டெக்ஸை வந்து ஜஸ்ட் வியூ பண்ணுங்க, போதுமானது. நீங்க இதுல போட்டு இதுல மேல போகுமா கீழே வருமா, இது மேல போனாலும் கீழே வந்தாலும் இண்டெக்ஸ் வச்சு நம்ம பேஸ் பண்ணி எடுத்து பழகாதீங்க. ஜஸ்ட் வியூ பண்ணுங்க, போதுமானது. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் எடுத்து பழகிக்கோங்க. சரிங்களா? இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் நான் பார்த்தலாம்.
இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை பத்தி நான் செக் பண்ணிடலாம். இதுல மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து 35 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மொமெண்டமா இருக்கும். இந்த ரேஞ்ச் படி ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் தரேன், அதுல நீங்க பாத்துக்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பாத்தீங்கன்னா 25,950 கால் வந்து 157க்கு மேல இருந்த மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுவே 26,150 புட்டு 100க்கு மேல இருந்த மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அப்போ நான் இப்பவும் சொல்றேன், இந்த பிரைஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிரைஸ போய் ட்ரிகர் பண்ணக்கூடாது, இந்த விலையை தொடக்கூடாது. தொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட்ல சப்போர்ட் எடுத்துருவாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க 157 அப்படிங்கிற பிரைஸ ட்ரிகர் பண்ண கூடாது. க்ளோஸ் வச்சுது அப்படின்னா கண்டிப்பா அப்சைடு போக வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை ட்ரிகரிங் மட்டும் நடக்குது அப்படின்னா ஃபர்தரா அவரு நேரா 89 வரைக்கும் கூட வரலாம். புரியுதுங்களா? அதனால இதை எப்படி எடுக்கணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு குறைவான, நான் ஏன் இந்த ஃபுல் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, எந்த பிரைஸ்ல எடுத்தா நமக்கு எது எஸ்எல் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணுங்க. ஒரு பிரைஸை விட்டு எடுத்துக்கோங்க. இதே பாருங்க, இப்போ 100னா 100ல சப்போர்ட் எடுத்தாரு அப்படின்னா 108ல தான் நீங்க போய் எடுக்கணும், புட் ஆப்ஷனா இருந்தால். இதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரீமியத்துக்கும் இது வந்து லோ, ப்ளூ கலர் லைனுங்கிறது ப்ரீவியஸ் டே உடைய லோ நாளைக்கு இருக்கும்போது, அப்போ அந்த லோவை கட் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரைக்கை தொடாதீங்க. இதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதுவே இன்பிட்வீன் கேப்ல இருக்கும்போது, இதுக்குள்ளேயே ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இப்ப இவர் போகணும் அப்படின்னா 212 வரைக்கும் போயிடுவார். ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை இதுதாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? எதுவா இருந்தாலும் எஸ்எல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா வச்சு பழகுங்க. கேபிட்டலை குறைவா வைங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் வால்யூம் இல்லாதான் போயிட்டு இருக்குங்கிறத நான் தெளிவுபடுத்திட்டே இருப்பேன், பார்த்து செய்யுங்க. சரிங்களா? அதனால மண்டே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, இதுல வேல்யூவை எடுத்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. சரிங்களா? ஓகே, ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.